அனைவருக்கும் என் இனிய வணக்கம். சென்ற வீடியோவில் பக்தியின் வகைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கலியுகத்தில் சிறந்தது பாவனா பக்தி. அதை சொல்ல போகிற ஒரு கதையைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இது போன்ற பக்தி உணர்வை தூண்டுகின்ற கதைகளையும் கருத்துக்களையும் தொடர்ந்து கேட்கறது மிக மிக அவசியம். ஏன்னா இப்போ மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, யூடியூப்னு எக்கச்சக்கமான வலைதளங்கள் இருக்குது. அது மிகப்பெரிய கவனச்சிதறலை ஏற்படுத்துகிறது. இதற்கு இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடையில் பக்தி உணர்வுன்றது மிகப்பெரிய சவால். அதில் இந்த டிவியில் சீரியல் பார்க்குறதுன்றது இப்போத்தைய பெண்களுக்கு ஒரு பைத்தியம் போலவே இருக்குது. நான் பல இடத்துல பார்க்குறேன். அந்த சீரியல்கள் நம்ம மனசுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் பரவாயில்ல, ஒரு உறவுகளை வளர்க்கிறது, அன்பு, பாசம், மனிதாபிமானம், இது மாதிரி நேர்மை, ஒழுக்கம் இவற்றையெல்லாம் போதிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை பார்க்குறதுல தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த சீரியல்கள்னால். எனக்கு சீரியல் பார்க்குற பழக்கமே இல்லை. விளம்பரத்தை பார்க்கும்போது அது தெரியுது அது எப்படி இருக்கும் அந்த சீரியல் அப்படின்னுட்டு. 4-5 பக்தி கதைகளை கேட்டதுமே நம்ம மனம் திருந்தி மிகப்பெரிய பக்தி உணர்வோடு கூடிய பக்தியாக மாறிடுவோமான்னா கண்டிப்பாக இல்லைங்க. முனிவர்களும் ஞானிகளும்னா அப்படி மாறலாம், நம்மளால முடியாது. ஏன்னாக்கா மனதை அடக்க வழியொன்றறிகளேன்னு சொல்லிட்டு ஞானிகளே சொல்லும் பொழுது நாம் ஏமாத்துறோம். உதாரணமாக நாம் வீட்டில் பால் காய்ச்சிறோம். பாலெல்லாம் செலவான ஏற்பாடு. மறுநாள் அதை நல்லா தொலைக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பாலை காய்ச்சுவோம். அதுபோல தாங்க மனசும். பக்தி கதைகளை கேட்கும்போது மனசுக்குள்ள பக்தி உணர்வு ஊற்றெடுக்குது. பிறகு சூழ்நிலை கைதியாக மாறி நம்மளுடைய பக்தி உணர்வு தளர்ந்து போகிறது. அதனால இந்த மாதிரி கதைகளை நம்ம தொடர்ந்து கேட்கறதன் மூலமாக நம்ம மனசை பக்தி உணர்வோட வச்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாலதி, மாளவிகா 2 பேரும் தோழிங்க. 2 பேருமே நல்ல பக்தைங்க. ஒரு நாள் 2 பேரும் பெருமாள் கோயிலுக்கு போனாங்க. கற்பூர ஆரத்தி தரிசனம் முடிச்சதும் கோயிலை வலம் வந்த பிற்பாடு பிரகாரத்தில் ஒரு ஓரமாக உட்கார்ந்தாங்க. 2 பேரும் கண்ணை மூடி சற்று முன் தரிசித்த பெருமாளின் வடிவழக மனத்திரையில் கண்டு கொண்டிருந்தாங்க. சற்று நேரத்தில் மாலதி தழுதழுக்கும் குரல்ல அம்மா நாராயணா அப்படின்னு சொல்றது கேட்டது. இதை கேட்ட மாளவிகா, மாலதி, பல நாட்களாகவே உன்னிடம் இதை பற்றி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உனது இஷ்ட தெய்வம் நாராயணர் என்பது எனக்கு தெரியும். நாராயணர் ஆண் தெய்வம் தானே, நீயோ அம்மா நாராயணான்றியே, ஏன் அப்படின்னு கேட்ட. ஒரு சில வினாடிகள் சிந்தித்த மாலதி, மாளவிகா, இதற்கு ஒரு வரியில் பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். என் உணர்வுகளை சொல்கிறேன் கேளேன். இறைவனே அனைவருக்கும் சொந்த தாய் தந்தையாவான் என்பதை கேள்விப்பட்டதிலிருந்து பெருமாளை என்னுடைய தாயாகவே பாவிக்க தொடங்கிட்டேன். ஆரம்பத்தில் பெருமாளை சங்கு, சக்கரம், பீதாம்பரிதாரியாகத்தான் நினைப்பேன். அம்மா என்று அழைப்பேன். ஆனால் சில காலம் கழிந்த பின் என் மனநிலை மாறிவிட்டது. அம்மா நாராயணா என்கிறேன். ஆனால் நாராயணரின் வடிவம் என் மனதில் தோன்றுவதில்லை. அம்மா என்ற வார்த்தை மட்டுமே இருக்கிறது. அந்த வார்த்தையில் இறைவனாகி நாராயணனின் கருணையை மட்டுமே உணர்கிறேன். அங்கு வடிவமே இல்லை. மாளவிகா, நாம் ஒரு முறை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்து துறவி ஒருவரின் சொற்பொழிவை கேட்க சென்றிருந்தோமே, நினைவிருக்கிறதா என்று கேட்டாள் மாலதி. ஞாபகம் இருக்கிறது. அதற்கென்ன இப்பொழுது என்று மாளவிகா கேட்டாள். அந்த சொற்பொழிவில் பேசிய சுவாமிகள், ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஒரு துண்டு போட்ட வடிவத்தில் 4 சட்டத்துக்குள்ள அடக்கிடாதீங்க, அவர் அதற்கும் அப்பாற்பட்டவர். அதே போலவே அன்னை ஸ்ரீ சாரதா தேவியை ஒரு முக்காடு போட்ட வடிவத்தில் அடக்கி விடாதீர்கள், அவர் 4 சட்டங்களுக்குள் அடங்குபவர் அல்லன்னு சொன்னார். அதுபோலத்தான் நாராயணரை நான் நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் அம்மா நாராயணா என்னும்போது அம்மா என்றதும் அவரது கருணை மட்டுமே மனதில் நிறைஞ்சு இருந்தது. வடிவமே வர்றதில்ல. இப்பெல்லாம் அம்மான்னு உச்சரிக்கும் போதே இறைவனின் தாய்மை உணர்வு தான் என் நெஞ்சை நிறைத்து விடுகிறது. சொல்லும் போதே மாலதியின் குரல் தழுதழுத்தது. உணர்ச்சி பெருக்கில் அதற்கு மேல் அவளுக்கு பேச்சே வரவில்லை. தோழியின் உணர்வை கண்டு பிரமித்து போனாள் மாளவிகா. மாலதி தொடர்ந்தாள். மாளவிகா, இறைவன் தாய்மையே வடிவெடுத்தவன். அவனது அந்த தாய்மை பேரன்பை சுவைக்க வேண்டும் என்றாள். அதற்கு மாளவிகா, மாலதி, நீ சொல்வதெல்லாம் உயர்ந்த நிலைகள் என்று எண்ணுகிறேன்.
எனது இஷ்ட தெய்வத்தை நினைக்கும் போதே அவரது அழகிய வடிவமே என் மனதை நிறைத்து விடுகிறது. அதிலேயே லயித்து விடுகிறேன் என்றாள். அதற்கு மாலதி, ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், ஆனால் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக வேண்டும் அல்லவா? ஆன்மீக வாழ்வில் ஒரே இடத்திலே நின்றுவிடக்கூடாது. நத்தையை போல அங்குலமாகவாவது முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று முடித்தாள் மாலதி. இருவரும் எழுந்தனர். கொடிமரத்தருகே விழுந்து வணங்கி அங்கிருந்தே மீண்டும் ஒருமுறை பெருமாளை தரிசித்து இருவரும் கிளம்பினார்கள். தோழி மாலதியின் உயர்ந்த உணர்வுகளை மனதிலே அசை போட்டவாறே வீடு நோக்கி நடந்தாள் மாளவிகா. என்னங்க, நீங்களும் அசை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களுக்கும் அந்த இறைவன் அருளால பக்தி உணர்வு பெருகட்டும் என்று சொல்லி இந்த பதிவினை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்மீக பாதையில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காந்திமதி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.